இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் கோடில் இருக்க கோட் எடிட்டிங் பேசிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோட் எடிட்டிங் பேசிக் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கோடை நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, கோடிங் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இன்னும் பெட்டராக வந்துட்டு கோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன கோட் எடிட்டிங்ஸ் ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கோட் எடிட்டிங் ஷார்ட்கட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் செலெக்ஷன் அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோடு வந்துட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு இது சாம்பிள் கோடு தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கோடு வந்து டைப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரே டைமில் 2 இடத்த வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் எடிட் பண்ண முடியும். எப்படின்னா, ஜஸ்ட்டு நான் கீழே வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு நான் தனியாகவே மென்ஷன் பண்ணுறேன். நான் செக்ஷன்ஸாக போட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் செலெக்ஷனில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து மல்டிபிள் பிளேஸஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், வந்துட்டு நான் கன்ஸ்ட்ரக்டரை நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு அந்த இடத்த ஒரு கர்சர் பாயிண்ட் வருது. இப்போ வந்துட்டு நான் இனிலியனில் என் பக்கத்தில் ஒரு செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இப்போ 3 பிளேஸஸில் வந்து என்னால் செலக்ட் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரே டைமில் 2 இடத்தையும் வந்து என்னால் எடிட் பண்ண முடியும். 2 பேக் ஸ்பேஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கர்சர் பாயிண்ட்லேருந்து என்னால் எரேஸ் ஆகிட்டே வரும். ஸோ இது வந்து மல்டிப்புளாக நான் 1 ஆர் மோர் பிளேஸஸில் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இனிலியன் 01 கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு இனிலியன் 02 03. ஸோ இந்த மாதிரி 3 பிளேஸஸில் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். பட் இந்த நம்பர்ஸை என்னால் எடிட் பண்ணணும். 01 இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்பராக போடணும் அப்படின்னாலும் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். சேமஸ் ஆல்ட்டு கிளிக் பண்ணிட்டு நான் அந்த 3 பிளேஸை செலக்ட் பண்ணிடுறேன். அண்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு நான் 3க்குமே என்னால் 01 போட முடியும். இது வந்துட்டு இது வந்து மவுஸ் அண்ட் கீபோர்டு யூஸ் பண்ணி பண்ணுறது. ஆல்ட் அண்ட் கிளிக் யூஸ் பண்ணுறது, மவுஸ் ப்ளஸ் கீபோர்ட் இது 2 யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கீபோர்டு வச்சு எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கர்சர் வந்துட்டு நம்ம இனிலியன் 01 இருக்குது. ஸோ இப்போ இதோட ஷார்ட்கட் கோடுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் டவுன் ஏரோனா டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது 3மே ஈவனாக வந்து செலக்ட் ஆகும். அதாவது லாஸ்ட்டாக என்ன இருக்கோ அதோட ஏரியாவில் வந்து செலக்ட் ஆகிக்கும். இப்போ என்னால் எல்லாத்தையும் எரேஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு கீபோர்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது. கீபோர்டு ஒன்லி, மவுஸோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம கீபோர்டு மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது. இது வந்து கண்ட்ரோல் ஆல்ட் டவுன் ப்ரெஸ் பண்ணும்போது மேலேருந்து கீழே வரும், அதாவது டாப்லேருந்து பாட்டம் வரும். இப்போ நம்ம பாட்டம்லேருந்து டாப் போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் நேராக போய் கடைசி லாஸ்ட் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம செலக்ட் பண்ண கர்சர் நம்ம போன இடம்ல எல்லாமே எடிட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்டு மல்டிபிள் செலெக்ஷனுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஷ்ரிங்க் அண்டு எக்ஸ்பேன்ஷன். இதில் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷ்ரிங்க் அண்ட் எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஷ்ரிங்க் அண்டு எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு கோட் பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்கை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷ்ரிங்க் அண்ட் எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஷார்ட்கட் கோடுன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரைட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். நம்ம அப்படியே காப்பி பண்ணி கூட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கரெக்டாக அந்த கல்டி பிரேசஸ் எங்கே வருது அப்படின்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் காப்பி பண்ணுவோம். இது வந்து சிம்பிளாக ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளாக் வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். இன்னொரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அப் ஆகிட்டே போகும். இல்லை தெரியாமல் 1 ஸ்டெப் முன்னாடி போயிட்டேன் அப்படின்னா பேக் வரணும்னா நீங்கள் ஷிஃப்ட் ஆல்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆயிரும். அதாவது ஷிஃப்ட் ஆல்ட்டு ரைட் ஏரை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே போகும். ஷிஃப்ட் ஆல்ட்டு லெஃப்ட் வந்து உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகிட்டே வரும். இதுதான் வந்து ஷார்ட்கட் கோட். இதையும் நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது காலம் பாக்ஸ் செலெக்ஷன். இந்த காலம் பாக்ஸ் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலம் பாக்ஸ் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். கீழே வந்து ஸ்டேட்டஸ் பாரில் நமக்கு எத்தனாவது காலமில் நம்ம கர்சர் இருக்குது அப்படின்றது கீழே டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ வந்து 12th லைனில் 21th காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி, இப்போ 21th காலமில் இப்போது 11, 10, 9, 8 எல்லாருமே அந்த கரெக்டாக 21 காலமில் இருக்க கேரக்டர்ஸோ இல்லை ஏதோ ஒரு லெட்டர்ஸையும் வந்து டெலிட் பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட்டு ஆல்ட்டு மவுஸ் ட்ராக் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த 21th பிளேஸ் மட்டும் செலக்ட் பண்ணோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காலம் பாக்ஸ் செலெக்ஷன். இந்த காலம் பாக்ஸ் செலெக்ஷனில் நம்ம ஒரு காலமாக வந்து நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா, இப்போ என்னால் இப்போ NG ஆன் எடிட்னு இந்த இடத்த இருக்குது. இப்போ எனக்கு இந்த இடத்த நான் வந்து கர்சர் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்படியே நான் வந்து மவுஸ் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா மவுஸ் ட்ராக்
இப்போ நான் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு அண்ட் மவுஸ் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே இந்த ஒரு காலமாக வந்து செலக்ட் ஆயிரும். இந்த காலம்ஸ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் நான் பேக் ஸ்பேஸ் அடிச்சுன்னா ஃபுல்லாக எரேஸ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து காலம் செலக்ட் சொல்லுவாங்க. ஒரு குரூப் ஆஃப் காலமை வந்து செலக்ட் பண்ணி நம்ம டெலிட் பண்ணுறது தான் வந்து காலம் செலெக்ஷன். இது வந்துட்டு நம்ம ஏதாவது கமெண்ட்டில் வந்து டேபிளாக போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கீ வந்து யூஸ் ஆகும், ஷார்ட்கட் கீ யூஸ் ஆகும். இது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் காலம் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆட்டோ சேவ். இப்போ வந்துட்டு நம்ம இப்போ இவ்வளோ சேஞ்சஸ் வந்து நம்ம ஃபைலில் பண்ணியிருக்கோம், ஆனால் சேவ் பண்ணலை. சில பேர் வந்து சேவ் பண்ண மறந்துடுவாங்க, சில டைம் சிஸ்டம் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதா இருக்கும். ஸோ அது வந்துட்டு சில பேர் வந்து ப்ரெஸ் பண்ணவே மாட்டாங்க, மறந்துடுவாங்க. அன்எக்ஸ்பெக்டட் சிஸ்டம் வந்து ஆஃப் ஆயிரும். நம்ம ஒர்க் பண்ணி வச்சிருந்த கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை வந்துட்டு நம்ம காப்பாற்றணும் அண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோ சேவ் வந்து எனபிள் பண்ணணும். அந்த ஆட்டோ சேவை எப்படி எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஃபரன்சஸ், ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஃபரன்ஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ சேவ்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோ சேவ் வந்து எனபிள் ஆயிரும். ஸோ நீங்கள் டைப் பண்ண உங்களுக்கு சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களை வந்துட்டு சேவ் பண்ணாமலாம் இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு டைம் டைப் பண்ணவும் சேவ் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா 1000 milliseconds வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். இது எப்படி நான் சேவ் ஆகுது கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இப்போ ஆட்டோ சேவ் எடுத்து விட்டுறேன். இப்போ வந்துட்டு வேரியபிளில் பிரிண்ட்டுன்னு நான் கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்டு டைப் பண்ணுறேன். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாப்லெட் .component.tsu மேலே இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் டாட் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாவே அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு VS Code நம்ம வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ சேவ் வந்து எனபிள் பண்ணி விட்டீங்க. அப்போ எனபிள் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இன்னொரு லைன் டைப் பண்ணுறேன். வேறு எக்ஸாம்ஸ் மார்க் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் டாட்டே காட்டாது, ஏன்னா இது வந்து ஆட்டோ சேவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம டைப் பண்ண ஆட்டோ சேவ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு டைம் சேவ் கொடுத்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நீட் இல்லை. ஸோ அடுத்த பேசிக் எடிட்டிங்கில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இப்போது இந்த ஃபைலுக்குள்ளே எனக்கு இனிலியன் இருக்குது. இதை வந்துட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணணும். என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கன்னா இனிலியன் வெப்சைட் இல்லைனா இனிலியன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு Ctrl+F கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வந்து க்ரியேட் ஆகும். இதில் வந்துட்டு நான் சும்மா இனிலியன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஆனால் இந்த இடத்த ஃபைன் பண்ணிச்சு. இந்த இடத்த நான் வந்து கேப்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஃபைனில் வந்துட்டு நான் ஸ்மால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த ஐயை வந்துட்டு நான் ஸ்மாலில் போட்டாலும் எனக்கு ஃபைன் பண்ணிடுது. இது எப்படின்னா எனக்கு ஃபுல்லாகவே வேர்டு மேட்ச் பண்ணுது. இப்போ எக்ஸாக்டாக எனக்கு இனிலியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் வேணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா மேட்ச் கேஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணிவிட்டேன் அப்படின்னா எனக்கு நோ ரிசல்ட்ஸ் இருக்குது. ஏன்னா கீழே இருக்கிறது கேப்ஸ் ஐயில் இனிலியன் இருக்குது, மேலே இருக்கிறது ஸ்மால் இனிலியன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டு இல்லை. ஸோ அதே மாதிரி வேர்டு நான் டைப் பண்ணுறேன். இப்போ இனிலியன் இருக்குது 1 வந்துடுச்சு. ஏன்னா நான் கீழே இந்த கொடுத்துருக்க வேர்டு வந்துட்டு எக்ஸாக்டாக இங்கே மேட்ச் ஆகிறதுனால எனக்கு 1 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இப்போ நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நோ ரிசல்ட்ஸ். இப்போ நான் வந்துட்டு மேட்ச் கேஸ் எடுத்து விட்டோன்னே எனக்கு கீழே வந்துட்டு 1 இருக்குதுன்னு காட்டுது. இப்போ வந்து எக்ஸாக்டாக இது வந்துட்டு மேட்ச் ஓல் வேர்டு எல்லா வேர்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ இது எல்லாமே நம்மளால் எனபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மளால் ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து இனிலியன் நான் ஃபைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா Ctrl+H கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும். அதாவது ரீப்ளேஸ்க்கான ஒரு பாப்பா வந்து அது கீழே வந்து க்ரியேட் ஆகும். இனிலியனை வந்துட்டு இனிலியன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு என்னால் இந்த இடத்த ஒரு இடத்த மட்டும் மாற்ற முடியும். என்னால் நிறைய இடத்த இருக்குது, எல்லாமே மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்த ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்த இனிலியன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிரும். சேமஸ் இதே ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுக்கு மட்டும் இல்லை, இதில் இருக்க எல்லாமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்தது இதில் வந்துட்டு இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் வந்து மல்டிலைன் சப்போர்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கமெண்ட் எழுதி கொடுக்கிறேன் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டுருக்கு. இப்போ வந்துட்டு இனிலியன் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டுருக்கு. இப்போ நான் ஃபைன் பண்ணுறேன். அது இனிலியன் 2 இருக்குது. இனிலியன் Ctrl Enter அடிச்சுட்டு ப்ராஜெக்ட் நான் டைப் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஏன் ஃபைன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் இருக்குது. ஸோ அதனால் ஃபைன் பண்ணல. சேமஸ் நான் வந்துட்டு அதே கமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து நான் கமெண்ட் கொடுத்து இனிலியன் கொடுத்துருக்கேன், கமெண்ட் // கொடுத்து நான் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து மேட்ச் ஆகுது. இதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும். என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கமெண்ட் கோடு எழுதி இனிலியன் ஆன்லைன் கோர்ஸ் கமெண்டட் கொடுத்துட்டு இப்போ நான் ஃபைண்ட் ஆல் இல்லைனா என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்த ரீப்ளேஸ் ஆயிரும். Ctrl Enter இப்போ வெறும் என்டர் கூட கொடுக்கலாம், இல்லைனா Ctrl Alt Enter கொடுத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். இப்போ நான் Ctrl Alt Enter கொடுக்குறேன்.
எனக்கு இந்த இடத்த வேறு எங்கேயா இருந்தாலும் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். அதாவது இந்த ஃபைலுக்குள்ளே வேறு எங்கேயா இருந்தால் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். எனக்கு இந்த இடத்த ஒரு இடத்த மட்டும் இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்த மட்டும் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இது வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். சர்ச் அக்ராஸ் ஃபில்டர். ஆல்ரெடி ஃபைனல் ரீப்ளேஸ் பார்த்தாச்சு. அண்டு ஸ்ட்ரிங் ஃப்ரம் செலெக்ஷன் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மல்டிலைன் சப்போர்ட்டும் இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் சர்ச் அக்ராஸ் ஃபைல்ஸ்னால் இப்போ ஹோல் ப்ராஜெக்ட்லேயே வந்துட்டு நமக்கு எப்படி சர்ச் பண்ணுறதுனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் உங்களுக்கு இந்த ஆக்ஷன் பாரில் சர்ச்ன்னு இருக்கும். Ctrl+Shift+F கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த டேபுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இதில் வந்துட்டு நான் இனிலியன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணாவே போதும். இந்த ஹோல் ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபைல்ஸ் மேலே இருக்குது. அதில் எந்தெந்த இடத்துல வந்து இனிலியன் இருக்கோ எல்லா இடத்தையும் நம்ம போயிட்டு கிளிக் பண்ணி பார்க்குறது மூலமாக நம்மளால் அந்த ஃபைலுக்கே அந்த பிளேஸ்க்கே வேணாலும் நம்மளால் பர்டிகுலராக போய் நம்மளால் எடிட் பண்ண முடியும். இதுதான் சர்ச் அக்ராஸ் ஃபில்டர். இதுதான் சர்ச் அக்ராஸ் ஃபைல். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக்கான எடிட்டிங் விஎஸ் கோடில். உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கஷன் ப்ளேஸில் வந்துட்டு நீங்கள் வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்காக நான் அடுத்த வீடியோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.